when we sang that song, I surrender all, நாம் பாடலை படித்தோம். நாம் ஐ சரண்டர் ஆல், I, நான் என்னையுமே முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன். I remember one story, I think Andrew Murray said in one of his book. சகோதரன் ஆண்ட்ரூ முரே அவர்கள் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் இவ்வாறு ஒரு கதையை சொல்கிறார். It's regarding surrendering ourselves totally to God. எதை பற்றி என்றால் முழுவதுமாக நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிற ஒன்றை பற்றி அவர் ஒரு கதை சொல்கிறார். The story goes like this. One day one man was to clean the well. He was going to the bottom of the well. ஒரு நாள் ஒரு சகோதரன் தன்னுடைய கிணற்றிலே அதை கீழே சுத்தப்படுத்துவதற்காக அவர் கீழே இறங்கி கொண்டிருந்தார். So the well was so deep. அந்த கிணறு மிகவும் ஆழமாக இருந்தது. And after some distance, it was total darkness. சில தூரம் சென்ற பின்பு அதுக்கு கீழே முழுவதுமாக இருட்டு. And slowly he was descending, holding on to that rope. அவன் ஒரு கயிறை பிடித்துக்கொண்டே அவர் கீழே இறங்கி கொண்டிருக்கிறார். At one point, the length of the rope finished. அங்கே கீழே இறங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது அந்த கயிறுடைய நீளம் முடிந்து விட்டது. And he searched with his leg whether the bottom is anywhere near. அவர் உடனே காலை வைத்து தேடி பார்த்தார், தரை தட்டி விட்டதா என்று பார்த்தார். Bottom he could not feel anywhere. ஆனால் தரை தட்டுவதற்கான அடையாளமே இல்லை. Now he thought, okay, what to do now? I don't know, the bottom of the well maybe another 20 feet, who knows? இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து இன்னும் எவ்வளவு ஆழம் இருக்குது என்று தெரியாது, 20 அடியோ கூடையோ தெரியாது. So he got afraid. அப்பொழுது அவனுக்கு பயம் உண்டாயிற்று. He tried to climb. அப்பொழுது அந்த கயிறு பிடித்து மேலே ஏறுவதற்கு முயற்சி செய்கிறார். 2-3 steps he climbed, he was totally exhausted. 2-3 அடி எடுத்து அவர் ஏறும் பொழுது அவன் முழுவதுமாக தளர்வடைந்து விட்டான். His muscles, everything was strained and அவனுக்கு very weak. மேல் வலிக்க ஆரம்பித்து விட்டது, அவனால் முடியவில்லை. So he cried at the top of his voice, please help me. உடனே இங்கிருந்து சத்தம் போடுகிறான், என்னை காப்பாத்துங்கள் என்று சத்தம் போடுகிறான். Nobody is there to hear because he was so down. Nobody could hear what he is ஆனால் crying. அவ்வளவு ஆழமாக இருக்கிறதுனாலே அங்கே இருக்கும் பொழுது மேலே இருக்கிற ஆளுக்கு யாருக்கும் கேட்கவில்லை. So he went to that last part of the rope. அவன் அந்த கடைசி அந்த கயிறின் முனைக்கு போய்விட்டு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறான். He cannot feel the bottom. ஆனால் அவனுக்கு காலை வைத்து அப்படியே தடவி பார்க்கிறான், இன்னும் அந்த தாழ்தளத்தை அடைந்து விட்டோமா என்று அவனால் உணர முடியவில்லை. He was crying for some more time, crying, please help like that. மறுபடியும் கத்திக்கொண்டே இருக்கிறான், எனக்கு காப்பாத்துங்க உதவி செய்யுங்க என்று கத்துகிறான். After some time, all the strength went off. He was still holding on to that rope. கொஞ்சம் நேரமாக ஆக அவன் எல்லாமே அவனுடைய சக்தியெல்லாம் முடிந்து விட்டது, தளர்ந்து போய் இன்னும் கடைசியில் அதை பிடி தொங்கிக் கொண்டு இருக்கிறான். At last he decided, I will drop, I will go, whatever happens, there is no alternative, I'll go to the bottom, let's see what will. அப்போ கடைசியாக வேறு வழி இல்லை, இப்பொழுது நான் விட்டுருவோம், நான் கீழே விழுந்தாலும் சரி எந்த ஆழத்துக்கு போனாலும் சரி பரவாயில்லை என்று அவன் விட்டு விட்டான். When he left the rope, he fell, the bottom was just half a feet down. அவன் விட்ட பொழுது அந்த கயிறு கீழே விழுங்கும்பொழுது அது வெறும் 1/2 அடி மாத்திரம்தான் மிச்சம் இருந்தது. There he was struggling all this while when the bottom was just half feet down. அங்கே 1/2 அடி தான் இருக்கிறது, அவன் குதித்தால் அழகாக குதித்திருக்கலாம், ஆனால் அது தெரியாமல் அவன் அங்கே போராடி கொண்டே இருக்கிறான். See, this is what happens to many young people, to us also many times. இதுதான் அநேக வாலிபர்களுக்கும் நமக்கும் அது அநேக நேரம். Many times we hold on to certain things, our ambitions, our plans, maybe certain things in the computer, some of our maybe we love somebody or girlfriend or boyfriend or something like that we hold on to. அநேக வாலிபர்களுக்கு அநேக நேரம் இதுதான் நடக்கிறது. நாம் எதையோ ஒன்று பற்றி கொண்டு எனக்கு பிடித்தமானது, என்னுடைய லட்சியம் இது, இல்லைன்னா எனக்கு பிடித்த கேர்ள் ஃப்ரெண்ட் இது என்று ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு அதை நினைச்சிடும். We are not ready for absolute surrender. We think that we will collapse, our whole life will go. நாம் என்ன நினைக்கிறோம், ஆண்டவருக்காய் முழுவதுமாய் விட்டு விடுவதற்கு நாம் தயாரா இல்லை, ஏனென்றால் இதை விட்டு விட்டால் அப்படியே இந்த வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம். So many times we hold on to this, years we struggle at this rope.
அநேக வருஷங்களாக இது மாதிரி ஒரு கடைசி கயிறின் கடைசி முனையை பிடித்துக்கொண்டு இதை விட்டால் வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி தொங்கிக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். But the moment we surrender everything, we are at the safe ground. ஆனால் எந்த சன பொழுதிலே நீங்கள் விட்டு முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்புணிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் முழு See, விடுதலை. when that man went to the bottom of the well, there he could rest. As long as he was holding on, he was straining and every muscle was straining. He was so tired. When he reached the bottom, he could rest. அவன் அந்த கயிற்றிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் மட்டும் அவன் விரக்தி அடைந்து வாழ்க்கையிலே போராடுகிறவனாக இருந்து கொண்டே இருந்தான். கேட்பார்திலே இல்லை. எப்பொழுது விட்டானோ அவன் கீழே விழுந்தான். அந்த அரையடி தான், ஒரு பாதிப்பும் இல்லை. சரீரம் முழு ரெஸ்ட் எடுத்தது. What devil will tell? Don't surrender everything to Christ. Hold on to this rope. Certain things you should hold on, your ambition, certain things you hold on, otherwise don't know what will happen. பிசாசு எப்பவுமே என்ன செய்கிறான், இதை மட்டும் விட்டுறாத, இதை மட்டும் நினச்சிக்கோ, கட்டியாக பிடிச்சிக்கோ, இதையும் விட்டுட்டேன்னா வாழ்க்கையில் என்னப்பா இருக்கு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டே இருக்கிறான். So பிசாசு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். So let's listen to the voice of God. Total surrender is rest. நாம் தேவனுடைய சத்தத்தை நாம் இன்றைக்கு கேட்போம். முழு அர்ப்பணிப்பு நமக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். See, what I want to share is what I shared with the young people in my church some Sundays ago. நாம் சில வாரங்களுக்கு முன்பாக நான் என்னுடைய சபையிலே வாலிபர்களுக்கு நான் சொன்னதைத்தான் இங்கே உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். It's about laziness. அது என்னன்னா சோம்பேறித்தனம். You know, that is laziness is a disease, a sin for all young people, also for adults. சோம்பேறித்தனம் என்பது ஒரு வியாதி, ஒரு பாவம். வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா வயதினருக்கும் அது பொருந்தும். See, Bible says of two types of sin. One is sin of commission, other is sin of omission. இரண்டு விதமான பாவங்களை பற்றி வேதாகமம் சொல்கிறது. ஒன்று நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நாம் செய்த செயலில் நிமித்தம் உள்ள பாவங்கள், இன்னொன்று செய்ய தவறியத்தின் நிமித்தம் உள்ள பாவங்கள். Say for example anger, bitterness, all these are sins of commission. இது கோபம் இல்லையென்றால் எரிச்சல், இவைகள் எல்லாம் நாம் செய்கிற பாவங்கள், இல்லையென்றால் செயல்களின் மூலமாக வர்ற பாவங்கள். Laziness is a sin of omission. சோம்பேறித்தனம் என்பது நாம் செய்யாமல் இருந்து எதையுமே நாம் செய்யவில்லை, சும்மா இருக்கிறோம், ஆனால் எதை செய்கிறோம், பாவம் செய்கிறோம். Sins of omission. You know, there is a verse which says about sin in the New Testament in chapter 4 and I think last word. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஒரு இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4 can read verse 17. James 4 verse 17. யாக்கோபு 4:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். See, that is the sin of omission. இதுதான் sin of omission, இல்லையென்றால் செய்யாமல் நாம் பாவம் செய்கிறது. See, Bible says that laziness is equal to the sin of adultery or sin of murder. சோம்பேறித்தனம் என்கிறது ஒரு விபச்சாரத்துக்கும் கொலைபாதகத்துக்கும் சமமான ஒரு பாவம் என்று சொல்லுகிறது. You know about that parable which Jesus said about person who got 5 talent, 2 talent, 1 talent. நமக்கு தெரியும் 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து உள்ள ஓமானம் நமக்கு தெரியும். Jesus called that last person wicked and lazy slave. அந்த ஒரு தாலந்தை வைத்திருக்கிறவனை பார்த்த ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்கனும் சோம்பேறித்தனமுமான என்று சொன்னார். Read there, that is in Matthew chapter 25. There's no need to turn. If you read there, you can see that man was sent to hell. அந்த அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்றால் அந்த மனுஷனை ஆண்டவர் நரகத்துக்கு அனுப்புகிறார். So we can see there laziness is equal to a sin of murder. சோம்பேறித்தனம் ஒரு கொலைபாதகத்துக்கும் விபச்சார பாவத்துக்கும் சமமானது. One day King Solomon went for a walk. ஒரு நாள் சாலமோன் ராஜா அவர் தன்னுடைய நடைபயணமாக வாக்கிங் போகிறார். And he came to a vineyard. ஒரு திராட்சை தோட்டத்துக்கு அவர் வருகிறார். See,
That vineyard was the vineyard of a lazy man. அந்த திராட்சை தோட்டம் ஒரு சோம்பேறிக்காரனுக்கு சொந்தமானது. See, vineyard can give you quite a lot of profit. ஒரு திராட்சை தோட்டம் உங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும். So in the same way, vineyard is a picture of our personal life. ஒரு திராட்சை தோட்டம் என்பது நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு சமமானது. If we totally surrender to God and live for God, it's a very wonderful thing. நாம் முழுவதுமாக அதை நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு என்று நாம் அதை கொடுப்போம் என்றால் அங்கே நல்ல ஒரு பலன் இருக்கும். That vineyard can be a picture of your married life. You're not married, but once you will be married, your family life, it can be a picture of different things. ஒரு 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 திராட்சை தோட்டத்தை நம்முடைய தனி வாழ்க்கைக்கும் ஒப்பிடலாம். நாம் குடும்பமாய் திருமணமான பின்பு நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் ஒப்பிடலாம். We can see that in Proverbs chapter 24, last part. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் கடைசி Verse 30 is written, Solomon he's telling, I passed by the field of the sluggard. He walked by, he had a stroll, he was going by the side of the vineyard, was owned by a sluggard, a lazy man. Chapter 24, verse 30. 24வது அதிகாரம் 24:30. 30வது வசனம். சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். So Solomon was going like that. சாலமோன் ராஜா அவர் போய்கொண்டு இருக்கிறார். அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு வயல் வருகிறது. So instead of சோம்பேறியின் வயல், instead of that vineyard full of fruits, you know what he saw? அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்த உடனே அங்கே ஒரே கனிகள் இருக்க வேண்டும், செடிகளாம் பச்சை பசேல்னு இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக what he saw was that vineyard was completely overgrown with thorn plants. ஆனால் சாலமோன் கண்ட காட்சி வித்தியாசமானது. அவன் பச்சை பசேர் என்று பார்ப்பதற்கு பதிலாக முள்ளுகள் நிறைந்த ஒரு காடான இடத்தை பார்க்கிறான். See, you know what is the meaning of thorn plants? Thorn plants is a picture of speaking hard words to others. Thorn, just like a thorn, you speak hard words to others. முள்ளுகள் அது எதை குறிக்கிறது என்றால் நாம் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய விதத்தில் பேசுகிறோமே, அதைத்தான் அந்த முள்ளுகள் குறிக்கிறது. Sometimes you can speak like that to your brother, sister, sometimes to your parents you can speak. நீங்கள் சில சமயம் உங்களுடைய பெற்றோரிடத்திலையோ மற்றவர்களிடத்திலையோ சகோதரத்திலையோ பேசும்பொழுது முள்ளு குத்துறது போல நீங்கள் பேசலாம். But what is important is you have to ask forgiveness immediately up. நீங்கள் அப்படி பேசும் பொழுது எது முக்கியம் என்றால் நீங்கள் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். See, if you read in Matthew, the first step to victory over anger is, if you read Matthew chapter 5, it's written, after speaking angry words, it's written, go and apologize, set that matter right. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் எப்படி வெற்றி வாழ்க்கை அடைய முடியும் என்பதற்கு என்ன சொல்கிறது என்றால், ஒருவன் கோபம் அடைந்த பொழுது உடனடியாக அதுக்கு நிவாரணம் என்ன செய்ய வேண்டும், அந்த மனைவியிடத்தில் போய் அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும். But you can take it very lightly. Never apologize to anybody, never apologize to your parents, never apologize to your sister or brother. ஆனால் நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மெதுவாக ஒருபொழுதும் அதற்காக மன்னிப்பு கேட்கவோ பெற்றோரிடத்திலையோ இல்லைன்னா சகோதரிடத்திலையோ மன்னிப்பு கேட்காமல் your personal life is just like the vineyard of the sluggard. நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படிப்பட்ட திராட்சை தோட்டத்தை போல தான் இருக்கும். Then is written, next we can see, its surface was covered with wild plants. அங்கே காஞ்சொரி அதை மூடிக்கொண்டது என்று அந்த நிலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Wild plants are, we can say, speaking evil about others, speaking rebellion against elders in the church. காஞ்சொரி என்றால் மற்றவர்களை பற்றி தீதாய் பேசுவது, பெற்றோரை பற்றியோ இல்லை என்றால் சபையில் உள்ள மற்ற சகோதரர்களை பற்றியோ மூப்பர்களை பற்றியோ பேசுகிற வகைகள் தான் ஒரு காஞ்சொரியின் அனுபவம். You know, today's so many young people, they mock their teachers. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் மாணவர்கள் தங்களுடைய டீச்சரை, தங்களுக்கு கற்பிக்கிற ஆசிரியர்களை கேலி செய்கிறார்கள். They speak evil, mocking words about their teachers. தங்களுக்கு போதிக்கிற ஆசிரியர்களை அவர்கள் கேலி செய்கிறார்கள், கிண்டல் பண்ணுகிறார்கள். If you join with them, you have to repent and come back to God. நீங்கள் அப்படி அவரோடு இணைந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதிலிருந்து மனம் திரும்பி நீங்கள் திரும்பவும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். But if you don't do that, your vineyard is like the vineyard of the sluggard. நீங்கள் அதை செய்யாமல் இருக்கும் பட்சத்தில்
உங்களுடைய திராட்சை தோட்டமானது இந்த காஞ்சொரி மூடி கிடக்கின்ற நிலத்தை போலத்தான் இருக்கும். And next is written, அடுத்த வசனம் பாருங்கள். stone walls was broken down. நிலத்தின் கற்சுவர் இடிந்து கிடந்தது. See, the stone walls are protection against wild animals. இந்த கற்சுவர் என்பது காட்டு மிருகங்களிலிருந்து அந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய சுவர். We can say it's a picture of protection against evil demonic forces. ஒருவேளை இப்படி நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், அது நம்மை இந்த உலக பிசாசின் சக்திகளிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு மதிர்ச்சுவர், பாதுகாப்பு வளையம். See, if you allow any hidden sin in your life, you know what is happening? You are allowing the walls to fall. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி தடங்கல்களை, பாவங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுமதிக்கும் பொழுது இந்த பாதுகாப்பு வளையமாக இருக்கக்கூடிய கற்சுவர்கள் எல்லாம் கீறல் விழுகிறது, இடிந்து விழுகிறது. I want to ask you, are you hiding any picture in your computer, laptop or mobiles? Any bad picture is there, or some bad picture at home you're hiding from everybody? உங்களுடைய கையடக்க கருவியிலே, இல்லையென்றால் உங்களுடைய தொலைக்காட்சியிலே, லேப்டாப், கணனியிலே ஏதாவது ஒரு படத்தை உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? See, if you hide like that, it exactly like this, your stone walls are broken down, demons can come into your life. நீங்கள் அப்படி மறைக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றாலே உங்களுடைய கற்சுவர் இடிந்து விழுத்துடுது, பிசாசுகள் என்ன செய்கிறது? உள்ளே நுழைகிறது. See, it's extremely serious thing if you allow any hidden sin in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மறைவாய் ஒரு பாவத்தை பிறருக்கு தெரியாமல் மறைக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் அது மிகவும் ஆபத்தானது. I remember some few years ago, சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு நடந்ததை நான் நினைவுபடுத்துகிறேன். I saw in one newspaper one very bad picture that came to my home. என்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த தினசரி பத்திரிகையில் உள்ள ஒரு அசிங்கமான ஒரு படம். I didn't see the paper. I quickly set it aside. I kept it in another corner. நான் அந்த படத்தை பார்க்காமல் அதை உடனே மறைத்து அந்த வீட்டின் ஓரத்துக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன். The Holy Spirit spoke to me. You cannot keep it in your house. You have to tear that picture, throw it outside. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். என்ன சொன்னார் என்றால், அந்த படத்தை நீ வீட்டிலே வைத்திருக்க கூடாது, முடியாது. அதை உடனே கிழித்து வீட்டுக்கு வெளியே என்ன செய்ய வேண்டும்? அதை போட்டு விட வேண்டும். The thing is that you have not sinned now, but later on same picture can lead you to sin. அது என்ன சொல்ல வந்தார், என்ன ஆண்டவர் என்னோடு பேசினார் என்றால், இப்போ ஒருவேளை நீ படத்தை பார்க்காமல் அதை ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் இன்னொரு நாளிலே நீ மறுபடியும் அதை எடுத்து பார்க்க கூட நீ என்ன செய்யலாம்? சோதிக்கப்படலாம் என்று சொன்னார். See, we saw just now, what is the first step to victory over anger? The first step to victory over anger is, each time you are angry, go and apologize. ஆகவே கோபத்தை ஜெயிப்பதற்கு முதல் வழி என்ன, முதல் படி என்ன என்று நாம் பார்க்கும் என்றால், கோபப்படுகிற நேரமெல்லாம் அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பதுதான் முதல் படி. This is not my opinion. This is what is written in God's word. இதுதான் வேதம் சொல்கிறது. We said, we read there, each time you get angry, Holy Spirit convicts you, go and apologize. ஒவ்வொரு முறையும் நீங்கள் கோபப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார் என்றால் நீங்கள் உடனே போய் அதை சரி செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும். The first step to getting victory over sexual sin is what is written there, flee from temptation. அதே போல பாலிய இச்சையிலிருந்து வெற்றி பெறுவதற்கு வழி என்று வேதம் சொல்கிறது எது தெரியுமா? பாவ இச்சையிலிருந்து நீ விலகி ஓடு என்பதுதான். It's written there, tear your eye, cut your hand. It's all written about sexual sin. பாலிய இச்சைகளை குறித்து சொல்லப்படும் பொழுது என்ன சொல்கிறது? உங்களுடைய கண்ணை பிடுங்கி போடு, கைகளை தரித்து விடு என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. Otherwise, what is written? You will go to hell, fiery hell. இல்லை என்றால் இதை செய்ய வேண்டும் என்ன நடக்கும்? நீ எரிகிற அக்கினியிலே தள்ளப்படுவாய். Two sins in Matthew chapter 5, 6 and 7 can lead you to fiery hell. One is anger, other is sexual sin. மத்தேயு 5, 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள்னா, இரண்டு பாவங்கள் உங்களை அக்கினியிலே கொண்டு போய் தள்ளும். எதெல்லாம்? ஒன்று கோபம், இன்னொன்று பாலிய இச்சை. See, please remember, this is extremely important. ஆகவே whenever you are tempted in this area, for example, in laptop, in mobile, in computer, in the newspaper, wherever it is, in your school, college,
the only way of safety is to flee from that temptation. ஆகவே இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த பாலிய இச்சையிலே சோதிக்கப்படுகிறீர்களோ, ஒருவேளை உங்களுடைய கம்ப்யூட்டர் மூலமாகவோ இல்லை என்றால் உங்களுடைய மொபைல் மூலமாகவோ உங்களுக்கு வழி சொல்லுகிற வழிகாட்டி இல்லைன்னா மேற்கொள்ளக்கூடிய வழி என்னவென்றால் அவைகளை விட்டு நீங்கள் விலகி ஓட வேண்டும். The reason is because we are extremely weak people. காரணம் என்னவென்றால் நாம் அதிலே மிகவும் பலவீனமானவர்கள். Never think that you can resist this temptation. நீங்கள் ஒருபொழுதும் இந்த சோதனையை நான் எதிர்த்து விடுவேன் என்று நினைக்காதிருங்கள். The only safety is flee, run away, run fast. ஒரே ஒரு பாதுகாப்பு வழிமுறை என்னவென்றால் நீங்கள் அதிலிருந்து விலகி ஓடிவிட வேண்டும். So that is what we can see here. This man was careless about all this. ஆகவே இந்த மனுஷன் அவைகளை பற்றியெல்லாம் மிக கவலையீனமாக அவன் இருக்கிறான். And Solomon is telling, when I saw this, I looked and I got some instruction. அப்பொழுது சாலமோனின் ஞானி இவ்வாறு சொல்கிறார், நான் இவைகளை பார்த்த பொழுது நான் சிந்தனை பண்ணினேன், எனக்கு சில புத்தியை அடைந்தேன் என்று சொல்கிறார். Little sleep, little slumber, little folding of hands, your poverty will come like a robber and your want like an armed man. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். You know how that vineyard became like that? In small situations, this man was careless. எப்படி அந்த தோட்டம் அவ்வளோ மோசமாக மாறினது? சின்ன சின்ன விஷயங்களிலே அவன் சோம்பேறித்தனமாய் கவலையமாய் இருந்ததினால் அவனுடைய தோட்டம் அப்படி ஆயிற்று. This sin, no, not so serious. That we can allow a little bit. இதுதானே பரவாயில்லை என்று இதை அனுமதிக்கலாம். Even if we speak angrily, no need to ask forgiveness. Continue. ஒருவேளை கோபப்பட்டிருக்கிறேன், பரவாயில்லை, அதை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நாம் அதை ஒத்தி போட்டு slowly your vineyard will become the vineyard of a lazy, full of other plants. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அருமையான திராட்சை தோட்டம் ஒரு சோம்பேறியுடைய வயல்நிலத்தை போல காஞ்சொரி மூடுகிறதாயும் முள்ளுகள் நிறைந்ததாயும் மாறிவிடும். And we can see your poverty will come like an armed man. உங்களுடைய தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனைப் போல உன் வரும். Just imagine one day at 2 o'clock an armed thief entered your house. ஒரு நாள் இரவிலே ஒரு ஒரு கத்தி அருவாளை எடுத்துக்கொண்டு ஒருத்தன் திருடன் உள்ளே உங்க வீட்டுக்கு வருகிறான். He is putting the dagger or pistol at your neck. அந்த கத்தியை அவன் உங்களுடைய கழுத்திலே வந்து வைக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்க. Everything precious in your home is gone. அவன் அப்படி செய்வான் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கிற விலையேறப்பட்ட எல்லாமே என்ன செய்விடும், போய்விடும். Everything precious he will take and go. எதையெல்லாம் விலையேறப்பட்டதா இருக்கிறோ அதை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு அவன் போய்விடுவான். In the same way, if you allow laziness in your life, all the precious things in your Christian life, it will go. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சோம்பேறித்தனத்தை நாம் அனுமதி போனால் நம்முடைய ஆவிக்குரிய விலையேறப்பட்ட எல்லாமே என்ன செய்விடும், We can see போய்விடும். 4 characteristics of a lazy man in chapter 26. 26வது அதிகாரத்திலே ஒரு சோம்பேறியுடைய 4 விதமான குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். First we can see 26:13. 26வது அதிகாரம் 13வது வசனத்திலே, Can one of you read? நீங்க யாராவது வாசிப்பீர்களா? After the lunch you should not be sleepy. So one of you can read 26:13. நல்ல மதிய உணவரும் நீங்கள் தூக்க மயக்கமாய் இருக்கக்கூடாது. ஆகவே யாராவது ஒருத்தர் வாசியுங்கள். 26:13. Can you read? One sister, anybody? நீதிமொழிகள் 26:13. Yeah, 26:13. So the first mark of a lazy man is, if some responsibility is given to him, quickly he will come with some excuse. This because of this I cannot do. முதலாவது சோம்பேறியுடைய அடையாளம் என்னவென்றால், ஒரு பொறுப்பை கொடுத்த உடனே ஒரு பதிலை சொல்வான். இது என்னால் முடியாது என்று சொல்லுவதற்கு சில காரணங்களை அவன் செய்வான். If your parents give you some responsibility, do this, wash the plates or sweep the floor, some excuse, back pain is there or something, and you escape. ஒரு சோம்பேறியுடைய முதலாவது குணாதிசயம், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ உங்களை பெற்றோரோ ஏதாவது வேலை கொடுத்துறேன், இந்த பிளேட்டை கழுவுன்னு சொன்ன உடனே ஒரு காரணம் வந்துடும். முதுகு வலிக்குது எனக்கு என்று சொல்லி உடனே ஒரு காரணத்தை சொல்லிவிடுவோம். And we can see the second characteristic, verse 14. One brother can read. ஒரு சகோதரன் வாசிக்கலாம். இரண்டாவது குணாதிசயம் 14வது வசனம். See, just think of this door. It is
turning on the hinges thousands of times. இந்த கதவை நீங்கள் பாருங்கள், அந்த கதவின் கீழிலே அதை எத்தனையோ முறை 1000 முறை ஆடிக்கொண்டே இருக்கிறது அந்த கதவு. After 1000 times turning, it will not progress 1 inch. அது எத்தனை முறை ஆடினாலும் ஒரு அடி கூட எடுத்து நிச்சயாது அந்த கதவு வைக்காது. It is at the same place, month after month, year after year, same place, but it is turning. அதை பாருங்கள், அது ஆடிக்கொண்டே இருக்கும். ஆனால் மாதங்கள் ஆனாலும் வருடங்கள் ஆனாலும் அது இறந்த இடத்தை விட்டு 1 இன்ச்சு கூட நகராது. That is the same with sluggard. He is at the same place, sometimes in his physical work, in the spiritual state, same place year after year, year after year, year after year. சில நேரங்களில் இதை அப்படியே பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு சோம்பேறி எப்படி இருக்கிறார், வருஷங்கள் ஆனாலும் நாட்கள் ஆனாலும் மாதங்கள் ஆனாலும் அவன் அதே இடத்திலேயே வாழ்க்கையிலே முன்னேறாமல் அதே இடத்திலேயே நின்று கொண்டு இருப்பான். Because he is lazy, he will never take matters seriously. அவன் சோம்பேறியா இருப்பதனாலே எந்த இதையும் ஒரு பொருட்டாய் முக்கியத்துவமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுப்பது இல்லை. Okay, next thing, verse 15. One sister can read. அடுத்தது verse 15. 15வது வசனம் ஒரு சகோதரி வாசிக்கலாம். That means he knows, when we have put our hand to the food bowl, the next step is to take it to the mouth. சாப்பாட்டு தட்டில் சாப்பாடு ஆகாரம் இருக்கும்போது கை வைத்து விட்டால் அடுத்த ஸ்டெப் என்னது, எடுத்து வாய்க்கு வைக்க வேண்டும். That means you know the next step to take, but you will not take that. அதில் பொருள் என்னவென்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெரியும், ஆனாலும் அதை நீ செய்கிறதில்லை. You know what is the next thing to do. Some task maybe the Holy Spirit has told, or maybe your parents have told, but you will not take that step. அடுத்தாப்புல நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருப்பார், இல்லைன்னா உங்கள் பெற்றோர் சொல்லியிருப்பார்கள், இல்லைன்னா யாரோ சொல்லியிருப்பார்கள், உங்களுக்கு தெரியும், ஆனாலும் உங்கள் சோம்பேறித்தனத்தினால் நீங்கள் அதை செய்கிறதில்லை. And we can see the last verse 16. One brother can read. Somebody else, not the same brother. I want somebody else to read. See, it means he is full of self-importance. He thinks too much about himself. He thinks that he is very, very spiritual. அதன் பொருள் என்னவென்றால் அவன் தன்னைத்தானே அதிகமாய் எண்ணிக்கொள்கிறான், மற்ற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு தெரியும், தனக்கு அதிக மதிப்பு கொடுத்து கொள்கிறான். See, many young people are like that. They won't listen to what their parents say, they won't listen to what their elders say. They don't know all these gadgets, all these electronic things, they don't know. We know much better. அநேகர் இப்படி தான் நினைக்கிறார்கள், அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும், அங்கே பெற்ற மற்ற சகோதரர்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் எடுக்க தெரியுமா, இல்லை என்றால் செல்ஃபோனை யூஸ் பண்ண தெரியுமா, அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று தாங்கள் எல்லாவற்றையும் மறைந்தது போல எண்ணிக்கொள்கிறார்கள். So these are the 4 marks of a lazy man. சோம்பேறியுடைய 4 அடையாளங்கள் இவைகள். Just remember always and fight these things in your life. ஆகவே இவைகளை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த 4 காரியங்களுக்கு எதிராக நீங்கள் போரிட வேண்டும். I'll tell you my testimony. நான் என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். 1 month before, the Lord had told me 3 things to do. I never said no, but I was delaying it. I said I'll do little later. ஒரு மாதத்துக்கு முன்பாக ஆண்டவர் என்னோடு ஏற்கனவே 3 காரியங்களை குறித்து பேசினார். நான் 3 காரியங்களையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை, ஆனால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று ஒத்தி போட்டு கொண்டே போனேன். Quite lot of time went by, 1 month, 2 months, still that is undone. 2 மாதங்கள் 3 மாதங்கள் நடந்து கொண்டே போகிறது, ஆனாலும் அந்த காரியம் செய்யப்படவில்லை. Then the Lord told me from this verse, you have to obey immediately. You are a lazy man. அப்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார், நீ உடனே கீழ்ப்படிய வேண்டும், நீ ஒரு சோம்பேறி என்று சொன்னார். Then I did it. All those 3 things I did immediately. அப்பொழுது நான் அந்த 3ஐயும் நான் உடனே செய்து முடித்தேன். See, in English there is a word called procrastination. ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உண்டு, procrastination. Procrastination means you will never say I won't do. You will say I'll do later. அதனுடைய பொருள் என்னவென்றால் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறதே இல்லை, பிறகு செய்வேன், அப்புறம் செய்வேன். And slowly later, as afterwards you forget. அப்படியே அப்புறம் செய்கிறேன் என்று சொல்லி அப்புறம் மறந்து விடுகிறது. That is the danger. That is the mark of a lazy man. அது ஒரு சோம்பேறியுடைய அடையாளம். Lastly, we can see in Luke chapter கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். We can see here there's a parable. I think all of you know this parable.
Here there are 10 servants. The king gave 1 talent, 1 mina to each of these 10 servants. அங்கே ஒரு ராஜாவுக்கு 10 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். 10 வேலைக்காரருக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தாளந்தை ராஜா கொடுக்கிறார். In my English Bible is written 1 mina is equal to 100 days wage. ஒரு மினா ஒரு தாளந்து என்பது 100 நாள் வேலைக்கு உள்ள ஊதியத்திற்கு சமமானது. See, we just imagine 100 days wage. Just imagine it is equal to, we just take it roughly, maybe 1 lakh rupees. ஒரு 100 நாள் சம்பளம் என்பது ரஃபா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். See, one man is written with 1 lakh he made 10 lakhs. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த 1 லட்சம் ரூபாய் வைத்துக்கொண்டு ஒருவன் 10 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுகிறான். Another man with 1 lakh he made 5 lakhs. இன்னொருவன் அந்த 1 லட்சத்தை வைத்து 5 லட்சம் சம்பாதிக்கிறான். Another man 1 lakh he did nothing, he wasted it. அவன் இன்னொரு மனிதன் 1 லட்சத்தை எதையுமே அவன் சம்பாதிக்கவில்லை, அவன் விரயம் பண்ணுகிறான். See, in Matthew chapter 25 it's written about gifts. One man got 5, another man 2, another man 1. Gifts, our gifts are different. மத்தேயு 25 அதிகாரத்திலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட gift வித்தியாசமாக இருக்கிறது. ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 3, ஒருத்தருக்கு 2 என்று 1 என்று. But there are certain things all of us have got equally. ஆனால் இந்த ஓமானத்தின்படி சிலவர் நம் பேசிக்காக எல்லாவற்றுக்கும் ஈக்குவலாக சரிசமமாக சில தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Can you tell some of the things all of us have got equally? ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? எல்லோருக்குமே சரிசமமாய் கொடுக்கப்பட்டது எது? Can you say? See, yeah, tongue, what you said is right. Tongue, hands. First of all, let's take this book. All of us have got one Bible. எல்லாருக்குமே ஒன்று சரிசமமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது எது? இந்த வேதாகமம். All of you have got one Bible at home. Your Bible. எல்லோருக்குமே ஒரு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Some people, they make this one talent 10 times they make it. சிலர் இந்த ஒரு தாளந்தை வாங்கி அதை 10 மடங்காக என்ன செய்கிறார்கள்? பெருக்குகிறார்கள். There are some who waste it. சிலர் Don't read Bible. இதில் ஒன்றுமே வாசிக்காமல் ஒன்றுமே செயல்படுத்தாமல் அப்படியே விரயம் பண்ணுகிறார்கள். 5 minutes one day for Bible, 3 hours for music. ஒரு நாளிலே 5 நிமிடங்கள் இந்த வேதத்தை வாசிப்பதற்கோ தியானிப்பதற்கோ செலவழித்து விட்டு 3 மணி நேரங்கள் மியூசிக் கேட்பதற்கு ஒரு நாளைக்கு என்ன செய்கிறோம்? 5 minutes for Bible, 2 hours for games. 5 நிமிடம் வேதம் வாசிப்பதற்கு 2 மணி நேரம் விளையாடுவதற்கு. Games means computer games, mobile games, all these games. விளையாட்டு என்றால் கம்ப்யூட்டர் கேம், மொபைலில் இருக்கிற கேம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். If you play football or cricket, at least it's a energy for the body. ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ விளையாடுவீர் என்றால் உங்களுடைய பாடிக்கு அது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக கூட இருக்கலாம். Most of these computer games is just waste of time. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் விளையாடுகிற விளையாட்டுகள் எல்லாம் நேரத்தை விரயமாக்கக்கூடியவைகள் தான். They say it is what some word they use. I forgot. Actually, they are wasting their time quite a lot. உண்மையிலேயே தங்களுடைய நேரத்தை விரயமாக்குறார்கள் என்பதுதான். So let's remember to use this Bible very well. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். You know, in the story of Lazarus and rich man, ஒரு ஐஸ்வர்யவான் லாசருடைய கதை உங்களுக்கு தெரியும். you know, after rich man went to hell, you know what the rich man said? அவன் ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போகும்பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? He suggested something to Abraham. ஆபிரகாமுக்கு ஒன்றை யோசனையாக சொன்னான். You know what he suggested to Abraham? Anybody remembers? ஆபிரகாமுக்கு என்ன ஆலோசனை சொன்னான்? He gave a suggestion to Abraham. ஆபிரகாமுக்கு ஒரு ஆலோசனை சொன்னானே, என்ன ஆலோசனை? What is the suggestion? Anybody can tell? Loud. How many brothers? 5. I have got 5 brothers. They are at home. They are in my native place. எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவங்க எங்க சொந்த ஊர்ல இருக்கறாங்க. And then what he said? Send somebody from hell to their room
and they will be convicted of sin. நரகத்திலிருந்து அங்கே சில பேர் இங்கே சொந்த ஊருக்கு அனுப்புங்கள், அப்பொழுது அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று ஆலோசனை Just சொல்கிறார். imagine, one day you are lying down in your bed sleeping at 2 o'clock, somebody from hell, somebody died, all on a sudden appeared and said, don't live like this, otherwise you will go to hell. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், நைட்டில் தூங்கி கொண்டிருக்கிறீர்கள், 2 மணிக்கு திடீரென்று ஏற்கனவே செத்துப்போன ஒருவன் எழுந்திருத்து வந்து உங்களிடத்தில் வந்து மனம் திரும்பு, இல்லையென்றால் என்னை போல நீ நாசமாவா என்று சொன்னால் எப்படி இருக்கும்? Don't you think you will take it seriously? Oh, this man, this will happen to me. Sometimes we think we'll take it seriously. ஒருவேளை இப்படி நினைக்கிறீர்களா? அப்படி யாராவது வந்து சொன்னால் நான் உடனே விழித்து உடனே மனம் திரும்புவேன் என்று நினைக்கிறீர்களா? No, Abraham said no. ஆபிரகாம் வந்து அதுக்கு இல்லை என்று சொன்னார். You know what Abraham told him back? ஆபிரகாம் பதிலாக என்ன சொன்னார்? Anybody remembers? ஆபிரகாம் சொன்னது என்ன? அவருக்கு பதிலாக ஆலோசனை சொன்னோன்னு என்ன சொன்னார்? They have got 2 things. அங்கே What are they? ரெண்டு மூப்பர்கள் அங்கே இருக்கிறார்கள். 2 things they have got in their home, there with them. அவர்களுக்கு 2 காரியம் இருக்கிறது என்று சொன்னார். Anybody can tell? எதெல்லாம் இருக்கிறது? See, you should read God's word much. You are not reading God's word. நீங்கள் வேதத்தை நீங்கள் கவனமாய் வாசிக்க வேண்டும். See, when you are young, you have got lots of time. Don't waste time for these mobile games and chit-chatting and sending messages and all these things. Then you won't know this book. One book God has given. And if you don't learn, it's very bad. That is not what God wants. நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்கவே கூடாது. தேவன் ஒரு புத்தகத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நேரத்தை செலவழிக்க வேண்டும். Please take it seriously. If one thing I want to tell young people, please read God's word, study God's word, memorize God's word, apply it in your life. That will be the best thing in your life. அருமையான வாலிப சகோதரர்களுக்கு நான் சொல்கிற புத்திமதி என்னவென்றால், தயவு செய்து தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேதாகமத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், கீழ்ப்படியுங்கள், அதை குறித்து மெடிடேட் பண்ணுங்கள். I find this book extremely interesting. நான் இந்த புத்தகத்தை மிகவும் எனக்கு சுவாரஸ்யமான புத்தகமாக More than any other book, I study this book. எந்த புத்தகத்தை காட்டிலும் இந்த வேதாகமத்தை அதிகமாய் நான் தியானிக்கிறேன், வாசிக்கிறேன். I get so many wonderful things. அங்கிருந்து அருமையான காட்சிகளை நான் உங்களுக்கு காட்ட முடியும். So okay, what did Abraham say? They have got 2 things. ஆபிரகாம் என்ன சொன்னார்? 2 காரியங்களை சொன்னார். You know, they said they have got word of God and they have got prophets. அவர்களுக்கு 2 இருக்கிறது என்று சொன்னார். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். They have got this book in their home and they have got elders and other brothers who share God's word in their church. என்ன சொன்னார்? அவர்களுக்கு இந்த தேவ வார்த்தை அவருடைய வீட்டிலே இருக்கிறது, அவர்களுக்கு போதிப்பதற்கு தீர்க்கதரிசியாய் இருக்கிற மூப்பர்கள் சபையிலே இருக்கிறார்கள். If they don't listen to these things, even if somebody from dead comes, nothing is going to happen. இந்த 2க்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் சபையிலே சொல்லப்படுகிற தீர்க்கதரிசனமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கும் அவர்கள் கேட்க மறுப்பார்கள் என்றால், நரகத்திலிருந்து ஒருவரை எழுப்பி விட்டு போய் என்று சொல்லி அவர்கள் சொன்னாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள். So please remember, all of you have got 2 things, very important 2 things. God's word and elders who share God's word faithfully to you. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கிறது, இன்னொன்று தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிற சபையில இருக்கிற மூப்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். So one thing we all got equally, God's word. நம்ம எல்லாருக்கும் சரிசமமாய் கொடுக்கப்பட்ட ஒன்று இருக்கு, தேவனுடைய வார்த்தை. Second, time. All of us have got equal time. இரண்டாவதாக நமக்கு நேரம் எல்லாருக்குமே சரிசமமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. See some people using time very well, some people wasting their time. சில பேர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை அவர்கள் மிகவும் பிரயோஜனமாய் செலவழிக்கிறார்கள், அநேகர் அதை விரயப்படுத்துகிறார்கள். As some of you said, all of us have got one tongue. யாரோ ஒருத்தர் சொன்ன பிரகாரம் எல்லாருக்கும் ஒரு நாவு இருக்கிறது. And some people destroy other people with the tongue, some people encourage others with the tongue. அந்த ஒரு நாவை வைத்து அநேகரை சிலர் காயப்படுத்துகிறார்கள், சிலர் அதன் மூலமாக ஊக்குவிக்கிறார்கள். We have got 2 eyes, 2 hands, 1 thought life.
all these things all of us have got equally. ரெண்டு கண்கள், இரண்டு கரங்கள், ஒரு சிந்தனை வாழ்க்கை, இவைகள் எல்லாமே சரிசமமாய் எல்லாருக்கும் So கொடுக்கப்பட்டிருக்கிறது. just like this parable, you can see some people make 10 times use of any other person. Sometimes 5, some others 5, and some others waste these things. இங்கே இந்த ஓமானத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் சில பேர் அதை 10 மடங்கு பெரிதாய் அதை பிரயோஜனப்படுத்துகிறார்கள். சில பேர் 5 மடங்கு பெரிதாக்குகிறார்கள். சிலர் ஒன்றும் செய்யாமல் விரயமாக்குகிறார்கள். So this is what I wanted to share with you. ஆகவே இதுதான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தை. Let's fight laziness in our life. ஆகவே சோம்பேறித்தனத்துக்கு எதிராக போராடுவோம். You know, Bible says in Proverbs chapter 12 verse 27, ரோமர் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம், the precious possession of a man is diligence. Second part is written. ரோமர் 12ஆம் அதிகாரம் 27வது, Not Romans, Proverbs. Proverbs chapter 12 verse நீதிமொழிகள் 27. Proverbs. நீதிமொழிகள் 12ஆம் Proverbs 12:27. 12ஆம் அதிகாரம் 27வது வசனம், ஜாக்கிரதை உள்ளோண்டிய பொருளோ அருமையானது. Yeah, it's written, the precious possession of a man is diligence. See, you can read yes, here, yes. you can. Precious The possession. precious possession என்றால் வெளியேறப்பட்ட ஒன்றை பெற்றுக்கொள்வது எது என்றால் அவனுடைய ஜாக்கிரதை. That means diligence means hard work. diligence, ஆங்கில வார்த்தையில் diligence என்றால் மிகுந்த தீவிரமாய் ஜாக்கிரதையாய் இருப்பது. You can see in the world also, some businessmen are hard working and they earn quite a lot of money. அங்கே உலகத்திலே இருக்கிற முதலாளிமார்களை பாருங்கள், சில பேரெல்லாம் தன்னுடைய பிசினஸ்ல அவர்கள் மிகவும் கடின உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள். ஆகவே அதிக பணம் சம்பாதிக்கிறார்கள். In the same way, if you are diligent and hard working in your Christian life with Bible and God's word and many other things, you can get so many precious things in your life. அது போலவே உங்களுடைய கடின உழைப்பினாலும் உங்களுடைய முயற்சினாலும் நீங்கள் இந்த உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக பொக்கிஷங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். In Jeremiah chapter 48, எரேமியா 48வது அதிகாரம், Jeremiah 48 and verse 10. எரேமியா 48வது அதிகாரம் 10வது வாக்கியம். Yeah, it's written, cursed is the one who does Lord's work negligently. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். See, you know what is the work God has given you? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலை என்ன தெரியுமா? One work God has given you is study. Take study matter very seriously. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வேலை என்ன தெரியுமா? படிப்பு. படிக்க வேண்டிய ஒரு வேலையை தேவன் கொடுத்திருக்கும்போது படிக்க சீரியஸாக ஜாக்கிரதையாக நீங்க எடுக்க வேண்டும். You may not be so intelligent, that's okay, that is not important. நீங்கள் புத்திசாலித்தனத்திலே வேறுபட்டவர்களாக இருக்கலாம், அது பரவாயில்லை. But whatever be the level of intelligence, if you are hard working, God will honor you. ஆனால் எவ்வேறு திறமான புத்திசாலித்தனுடைய தன்மை இருந்தாலும் உங்களுடைய முயற்சி இருக்கும் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். Bible says that by the sweat of your brow you will earn your bread. உங்களுடைய நெற்றியின் வேர்வையினாலே உங்களுடைய ஆகாரத்தை நீங்கள் தேடிக்கொள்வீர்கள் என்று வசனம் சொல்கிறது. See, it's very important to learn to be hard working in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் கடினமாய் உழைப்பதற்கு நீங்கள் அதை நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். We can see the people God chose in the Bible, all of them were hard working people. நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள் என்றால் தேவன் எவர்களை தம்முடைய ஊழியத்திற்கென்று தெரிந்தெடுத்தார் என்று பார்ப்பீர்கள் என்றால் எல்லோருமே அவர்கள் கடின உழைப்பாளிகள். Matthew was a tax collector, hard working person. மத்தேயு அவன் ஆயக்காரனாய் இருந்தான், அவன் வரிகளை வசூலிக்கிறவனாய் கடினமான உழைப்பாளியாய் இருந்தான். James, John, all of them were fishermen, hard working people. யாக்கோபு, யோவான் இவர்கள் எல்லாருமே அவர்கள் மீன்பிடி தொழிலை உடையவர்களாக இருந்தார்கள், கடின உழைப்பாளிகள். We can see Elisha in the Old Testament. He was plowing the field with 12 pair of bullocks. He was with the last pair. அவன் எலிசா அவன் அந்த காளைமட்டை வைத்துக்கொண்டு உழுது கொண்டு இருக்கிற இடத்திலே தான் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். Joseph, when he was in the prison, he was hard working. When he was in Egypt, he was he got that prime minister's position in Egypt. After that also he was not lazy, he was hard working after that. யோசேப்பு அவன் சிறைச்சாலை இருந்த பொழுதும் இல்லை என்றால் அரண்மனை இருந்த பொழுதும் அவன் எப்பொழுதுமே அவன் கடின உழைப்பாளியாய் இருந்தான். அரண்மனைக்கு போன பின்பும் அவன் சோம்பேறியாய் இருக்கவே இல்லை. Because he was hard working in his youth, when he was in the prison and when he was in Potiphar's house, even after he got
that prime minister's post, he didn't relax. Now I can relax. No, 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 no. He was hard working for the first 7 years and next 7 years distributing food. அவன் யோசேப்பு வாலிபனாக இருக்கும் பொழுதே, அவன் சிறைசாக இருந்த பொழுதும், பொந்திபாருடைய வீட்டில் பொழுதுமே அவன் கடின உழைப்பாளியாக இருந்ததினாலே, மறுபடியும் அரண்மனையிலே உத்தியோகத்தில் இருக்கும் பொழுதும் அவன் சோம்பேறியாக இருக்கவில்லை. அவன் எப்பொழுதும் கடின உழைப்பாளியாக இருந்து கொண்டான். 7 வருஷம் ஜனங்களை அவன் போஷித்தான். See, we can see there, if you have got a habit in your youth days to be hard working, Bible says even after many years when you are old, that habit will never leave you. நீங்கள் வாலிப பிரயாணத்திலேயே கடினமாய் உழைக்க வேண்டும் என்கிற சுபாவத்தை, பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்றால், நீங்கள் வயதான பின்பும் அந்த பழக்கம் உங்களை விட்டு போகவே போகாது. So let's fight, as Bible says, fight the good fight of faith. விசுவாசத்திற்குரிய நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்கிறதன்படி இந்த போராட்டத்தை நான் போராட வேண்டும். This laziness is so close to us. We have to fight it every day. இந்த சோம்பேறித்தனம் என்பது நமக்கு மிகவும் அருகாமையிலே இருக்கிறது. ஆகவே அதை தொடர்ந்து நாம் போராட வேண்டும். Then God will honor us. அப்படி செய்வோம் என்றால் தேவன் நம்மை கனப்படுத்துவார். So that is what I want to share with you. இதைத்தான் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.